கன்னியாகுமரி மீன் குழம்பு மசாலாவுக்கு சின்ன வெங்காயம், தேங்காய், வத்தல் பொடி, அதாவது காய்ஞ்ச மிளகாய் பொடி, ஜீரகம், பூண்டு, தனியாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள். இல்லை சிலர் தேவைப்பட்டால் தக்காளி பழம் வச்சு அரைக்கலாம். அது விருப்பப்படுறவங்க வச்சு அரைச்சிக்கலாம், தேவைப்படாதவங்க வைக்க வேண்டாம். அப்புறம் குழம்பு வைக்கும்போதும் தக்காளி பழம், பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு மீன் குழம்பு வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தாளிப்பு தேவையே இல்லை. இது தேங்காய் கம்மியாக வச்சுருக்கிறேன், இன்னும் தேங்காய் கூடுதலாக வச்சு தான் நான் அரைப்பேன். அரைச்சதுக்கப்புறம் மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. மீனுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. ஏன்னா மீன் கழுவ வேண்டியதான், கழுவி மீன் குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். நீங்களும் சாப்பிட வாங்க. அதில் சில வேறு மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா சோம்பு சேர்ப்பாங்க, பெருஞ்சீரகம் சேர்ப்பாங்க. நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டக்காரங்க பெருஞ்சீரகம் மீன் குழம்பு சேர்க்க மாட்டோம். நான்வெஜ், அதாவது சிக்கன், மட்டன், பீஃப் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு தான் சோம்பு சேர்ப்போமே தவிர இந்த மீன் குழம்புக்கு சோம்பு சேர்க்கவே மாட்டோம். அதுதான் உங்களுக்கும் எங்களுக்குமான வித்தியாசம் நான் நினைக்கிறேன். மீன் குழம்பு டேஸ்ட் வித்தியாசம். ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சிலருக்கு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எங்களுக்கு இந்த மாதிரி வச்சா தான் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கன்னியாகுமரி ஸ்பெஷல் மீன் குழம்புக்கான மசாலா ரெடி. மீன் ரெடி. மீன் க்ளீன் பண்ணணும், மசாலா போட்டு குழம்பு வைக்க வேண்டியதா, அடுத்து சாப்பிட வேண்டியதா. வாங்க சாப்பிடலாம்.